ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி மீன் குழம்புக்கு வந்து சங்கரா மீன் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா பெரிய பெரிய மீன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் போடும்போது 1 by 1 சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம குழம்பு வந்து கரைச்சிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு சின்ன சைஸ் புளி, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 6 தக்காளிக்கு வந்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது 3மே போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நான் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். லைக் நாங்கள் காரம் வந்து கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவோம். ஸோ அதனால் நான் அது எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன். ஸோ நான் புளியை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து மாங்காவும் சேர்த்து ஆட் பண்ண போகிறேன், அதனால். ஸோ அதை நல்லா போட்டு கரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம குழம்பு வைக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் நிறையவே ஊற்றிக்கோங்க. மீன் குழம்புக்கு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 2 பூண்டு தட்டி போட்டுட்டு அதில் ஆனியன்ஸு, கருவேப்பிலை இதுவுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பேலன்ஸ் டொமேட்டோ இருக்கு இல்லையா, ஸோ அதுவுமே ஆட் பண்ணி நல்லா மசிகிற அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி மாங்காவும் ஆட் பண்ண போகிறேன். பிகாஸ் இது மாங்காய் சீசன் இல்லையா, யாருக்கெல்லாம் மாங்காய் பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா மசிஞ்சதும் நம்ம ஆல்ரெடி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த மிக்சிங் வந்து இதில் போட்டுட்டு நல்லா ஒரு சாட்டே மாதிரி கொடுத்துருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க குழம்பு. அது நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். ஸோ இந்த பார்க்குறீங்களா, இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்தப்புறம் நம்ம வந்து மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாங்காவுமே போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்மளோட மீன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, எப்பயுமே ஸ்லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து கரண்டி போட்டு கலக்கக்கூடாது, லைட்டாக வந்து இந்த மாதிரி ஷேக் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நமக்கு மீன் வந்து உடையாமல் வரும். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து இது ஆனதும் குழம்பு வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே கார்னிஷிங்காக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான மீன்